ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபினே சொல்லலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை நம்ம இன்றைக்கி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ரசத்துக்கு குழம்புக்கெலாம் 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ போல் புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த புளியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். புளி முங்குற அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இனி குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் போடும்போது நல்ல குக் ஆகிருக்கும். புளி நல்ல சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ 4 விசில் போட்டாச்சு. இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இனி இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறியாச்சு. இந்த மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைச்சி எடுக்கணும். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. புளி குக் பண்ண குக்கரையே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் புளி பேஸ்ட்டை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம புளியை அப்பப்போ எடுத்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அது மீதி ஆகும். அதை தூக்கி 2வது ஃப்ரிட்ஜில் வச்சு அது சிலது கெட்டு போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்து வச்சிட்டோம்னா நமக்கு தேவைக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் உடனேயே வச்சிடணும். நீங்கள் வெளியிலேயே வச்சிட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் அந்த புளியில் இருக்கக்கூடிய அந்த நாரெலாம் தான் இருக்கும். இதை கூட நம்ம எடுத்து வச்சு ரசத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வடிகட்டின பேஸ்ட்டை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால இதை ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கொதித்ததுக்கு அப்புறமா இதை ஆற விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 மந்த் வரையெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.